பெண் குழந்தைகளை கள்ளிப்பாலிலிருந்து காப்பாற்றி சில கள்வர்களிடம் நாம் கொடுத்து விட்டோம். அந்த பெண் தன்னுடைய சொந்த ஊருக்கு தன்னுடைய ஆசிரியரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. ஆசிரியரை பார்க்க போறியாமா, கல்யாணமாமா, கல்யாண பத்திரிகை கொடுக்க போறியாமான்னு பக்கத்துல இருக்கிற அம்மா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இறங்கி தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த ஆசிரியருடைய பேரை சொல்லி அவர் இருக்காரான்னு கேட்க, அந்த ஆசிரியர் ரிட்டையர் ஆயிட்டாரு, பக்கத்து ஊர்ல இருக்காரு, அவருடைய அட்ரஸ் கொடுத்து விடுறாங்க. இவங்க பக்கத்து ஊருக்கு சென்று அவருடைய அட்ரஸ் எல்லாம் தேடி அலைந்து அவருடைய வீட்டை ஒரு வழியா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆசிரியருடைய பேரை சொல்லி அவர் இருக்காரான்னு கேட்கிறாங்க. அவர் மனைவி அவர் குளிச்சிட்டு இருக்காருன்னு இதை வந்துருவாருன்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஆசிரியர் வர அவரிடம் தான் யார் என்றும் தான் எத்தனாவது அவங்க கிட்ட படிச்சோனோ, எந்த வருடத்துல படிச்சோனோ, அவங்க அப்பா யாருன்னு அவங்களை பற்றிய தகவல்லாம் சொல்ல சொல்ல அந்த ஆசிரியருடைய முகம் சுருங்கி போகுது. அந்த அம்மாவை உடனே உள்ள போக சொல்றாரு. சார், அவங்கள ஏன் சார் உள்ள போக சொல்றீங்க? ஏன் சார், அன்னைக்கு உங்களை நம்பி தானே சார் நான் அந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்தேன், என்ன ஏன் சார் அப்படி அன்னைக்கு பண்ணீங்க சார்? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னால ஒரு ஆணிடம் நிமிர்ந்து பேச முடியல சார், ஆண்களை பார்த்தா பயமா இருக்கு சார், என்னால மேற்படிப்பு படிக்க முடியல சார், சார் 38 வயசு ஆயிடுச்சு சார், என்னால இல்வாழ்க்கையை பற்றி நினைத்து பார்க்க முடியல சார், என்ன ஏன் அப்படி பண்ணீங்கன்னு அந்த பெண் கேட்பாங்க. அந்த சின்ன குழந்தை ஒண்ணு அங்க ஓடி வருவா. சார், உங்க பேத்தியா சார், ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா சார், வாழ்த்துக்கள் சார்னு சொல்லி அந்த பெண் எந்திரிச்சு வந்துருவாங்க. பெண் குழந்தைகளை கள்ளிப்பாலில் இருந்து காப்பாற்றி சில கள்வர்களிடம் நாம் கொடுத்து விட்டோம். ஆண் குழந்தைகளுக்கு குட் தாட் பேட் தாட் எது என்று கற்றுக் கொடுங்கள், பிறகு பெண் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் கற்றுக் கொடுங்கள். நம்ம நாட்டில் ஏன் தெரியும் சார் பொண்ணுங்க முன்னாடி போக முடியல, பின்னாடி அவன் வராங்கிற பயத்தில் தான் சார். இதில் போகிறப்போ எல்லா கேர்ள்ஸ்க்கும் நடக்கிறது தான். மோஸ்ட்லி ஜென்ஸ் வந்துட்டு நார்மலாக நிற்பாங்க, நம்மளை டச் பண்ணுவாங்க, அதை யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஃப்ரெண்ட் சீட்டில் இருந்தோம், பின்னாடி சீட்டில் பசங்க இல்லை, ஒரு ஏஜ் தான் அவங்க இருந்தாங்க. அப்போது அவங்க காலை இந்த மாதிரி டச் பண்ணுறது, அந்த ஒரு பொண்ணை வந்து ஒரு வயசானவன் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். நான் சொன்னேன், காலில் எதுக்கடி செருப்பு போட்டுங்கிற, கழட்டி அடிடின்னு. நீ அடிக்கிறே இல்லை நான் அடிக்கிறான்னு கேட்டேன். போகட்டும் சார், பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், நிம்மதியாக